ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் சமையல். இன்றைக்கி 2 நிமிஷம் சமையலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் 2 நிமிஷம் சமையலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோளத்தில் கஞ்சி தாங்க. சுவையான கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாங்க. ஒரு பவுல் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துருந்தேன். அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட வெள்ளைச்சோளம் மாவாக இருந்தால் கூட நீங்கள் இது போலேயே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி சோளத்தை வச்சு வீட்டில் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு இது போல் நான் செய்கிறேன். நல்லா தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. கரைச்சிட்டு இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. நம்ம வீட்டிலையே இயற்கையான முறையில் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க. நம்ம நார்மலாக உள்ளவங்களும் இதை சாப்பிட்டு வரலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு சோளத்துக்கு நான் 8 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஏன்னா இது கஞ்சி மாதிரி நம்ம செய்கிறனால 8 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா பபுள்ஸ் நல்லா கொதிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த கொதிஞ்சு வந்துட்டுருக்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு நம்ம இந்த கரைச்சி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். இது போல் நம்ம காலை உணவாக எடுத்துக்கலாம். இல்லை மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சூப் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். செம்ம சூப்பரான ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச சோள மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கை விடாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டோன்னா நமக்கு கட்டிகள் ஏற்படாதுங்க. சிம்மில் வச்சுருங்க. மாவு சேர்த்தோடனே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இது போல் கலந்து விட்டுட்டே வரும்போது நமக்கு அருமையான சோளக்கஞ்சி ரெடி ஆகிடும். இப்போ எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு கெட்டிப்பட்டு வந்திருக்கு. கஞ்சி ஃபார்முக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இது போல் நம்ம கலந்து விட்டுட்டே வரும்போது இந்த கட்டிகள்லாம் 1, 2 தான் இருக்கும். அதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. நம்ம கட்டிகள் இல்லாமல் இதை கலந்துக்கிட்டே வரும்போது நமக்கு சுவையான சோளக்கஞ்சி ரெடி ஆகிடும். நம்ம சேனலில் ஏற்கனவே சோளசோறு, உருண்டை சோறு, குழிப்பணியாரம், சப்பாத்தி இது போல் நிறையா வெரைட்டிஸ் போட்டிருக்கேங்க. அதே போல் கொழுக்கட்டை நம்ம வெள்ளை சோளத்தில் செஞ்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நமக்கு ஆணுச்சுங்க. சிம்மில் வச்சு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டேன். இது எப்படி வெந்ததுன்னு நம்ம பார்க்குறதுக்கு நம்ம எப்போதுமே சாதம் எப்படி வெந்துச்சுன்னு பார்க்குற மாதிரி நம்ம கையில் எடுத்து பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. கையில் குத்துற மாதிரி இருந்ததுன்னா அது வேகலைன்னு அர்த்தம். நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. சாப்பாடு வெந்த மாதிரியே இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. எனக்கு 1/4 மணி நேரம் ஆச்சு. 15 நிமிஷத்துலேயே நமக்கு சோறு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்கும். இது சுட சுடவே சாப்பிட்லாம், இல்லை ஆற வச்சும் சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கையில் வச்சு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம். இந்த கஞ்சியில் நம்ம அப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இன்னும் இதுக்கு சுவை கூடுதலாக ஆக்கிறதுக்கு கொஞ்சனா கொத்தமல்லி, கொஞ்சனா கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டிய குறைச்சா சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு சின்ன துண்டு இஞ்சை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். இது போல் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது செம்ம சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு மீண்டும் நம்ம சேனலுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக இருந்ததுங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா ஏற்கனவே நமக்கு வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கீரை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துட்டோன்னா இதை அப்படியே மூடி போட்டு நம்ம வச்சுட்டோன்னா போதுங்க. அதிலே நமக்கு வெந்து வந்துடும். இது நம்ம செய்கிறதுக்கு 15 நிமிஷம் தாங்க ஆணுச்சு. ரொம்ப குயிக்காக நம்ம காலை நேரத்தில் இட்லி தோசைக்கு பதிலாக இது போல் நம்ம சுவையானதாக சத்தானதாக செஞ்சு சாப்பிட்லாம். செம்ம சுவையாக இருந்ததுங்க. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது நல்லா சூடு ஆறின பிறகு இதை நம்ம பார்க்கலாம். நல்லா சூடு ஆறின பிறகு இதை நம்ம வேற ஒரு பவுலில் எடுத்துக்கலாங்க. ஏற்கனவே நான் மோர் கடைஞ்சி வச்சுருக்கேன். அதில் இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு மோர் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு மோர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு நம்ம சாப்பிட்டோன்னா அருமையான சோறு கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க.
இதுபோல் சிம்பிளான ரெசிபி, அன்றாட செய்யக்கூடிய ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா 2 நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு பவுல் சாப்பிடணும்னு நினைக்கிற நேரத்துலையே 2 பவுல் சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் கூடுதலாக இருக்குங்க. கஞ்சிக்கு தொட்டுக்கே தேவையில்லைங்க. இருந்தாலும் வெங்காயம், மோர் மிளகாய் வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் குழம்பு மீன் வச்சு தாங்க தொட்டு சாப்பிட்றோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.